பேச்சு வந்து எதுக்கு தேவையில்லாது. நீங்க சம்பாதிச்சீங்க, நீங்க கட்டினீங்க, அவ்வளவு. அதோட விட்டு போக வேண்டியதுதான். என் மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டைலாக் அதுவாக தான் இருக்கும். ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக ஸ்மார்ட்டி பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஃபேன்ஸுக்கு. ஆனால் விஜய் 2026ல தளபதி ஆயிடுவாங்க. எல்லாம் மக்கள்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் போது இவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டாரா? கான்ஃபிடென்ட் தான் எல்லாமே, வெற்றி நிச்சயம். ஒருவேளை அவரோட படத்தை ஃபர்ஸ்ட் ரொம்ப இது பண்ணாங்கல்ல, அந்த இட்லி கடை படத்தை, அதனாலே மேபி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கலாம். இன்கேஸ் இன்னொன்று நயன்தாராவோட அதில் மேபி அவர் ரொம்ப இதுவாக, அதனால அவர் அப்படி பேசியிருக்கு. நான் பார்த்தேன், அந்த ஆடியன்ஸ் பார்த்தேன், ஸ்பீச் கேட்டேன். அவர் கஷ்டப்பட்டாரு, அவர் கட்டினாரு. இது வந்து யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எதுக்கு அந்த தேவையில்ல ஸ்பீச் தான் அது. அவர் சொல்லவே தேவையில்லை. நீங்க கஷ்டப்பட்டீங்க, நீங்க கட்டினீங்க, அவ்வளோ விட்டுற வேண்டியதானே. அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, எதுக்கு அந்த ஸ்பீச்லாம்? அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அதில் யார் சொன்னாலும் அவனுக்கு உறுத்தும். கண்டிப்பாக அந்த ஸ்பீச் கண்டிப்பாக உறுத்தும். அது தெரியல பிரதர், யாரை மீன் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. அது ரஜினா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது யாரை மீன் பண்றான்னு தெரியல. அது எதுக்காக ரிலேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பேச்சு வந்து எதுக்கு தேவையில்லாது. நீங்க சம்பாதிச்சீங்க, நீங்க கட்டினீங்க, அவ்வளவு. அதோட விட்டு போக வேண்டியதுதான். அவரை சொல்லி அவங்களுக்கு புரிய வேணும். அவங்க பெரிய ஆள்லாம் அவங்களாம் அவ்வளோ பெரிய ஆளே இல்லைன்னு நீங்க வந்து நினைக்காம சம்பாதிச்சா நான் கட்டினா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது பண்ணக்கூடாது. கல்லுலாம் அது சொந்த அது மாதிரி தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக எல்லாருமே பேசுறாங்க தான். ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படியும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. as long as it reaches a group of people, அவங்களுக்கு சேல்ஸ் ஆயிடும்ல. இட்ஸ் ஆல் அபவுட் சேல்ஸ் and the numbers it reaches. அதுக்காக தான் இப்போ வரவங்கலாம் அப்படி பேசுறாங்க. மோஸ்டா எல்லாருக்குமே தேவைதாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கோடி வந்தா வேணாம் நான் சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆச்சுன்னா வேணான்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்க்கு தான் எல்லாமே. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு படம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்படி பேசுறாருன்னு தோணுது. அவங்க ஃபேன்ஸுக்காக அவர் சொல்லியிருக்காரு, ஏதோ சொல்ல வராரு. ஆனால் நம்மளே புரியல. ஆனால் அவர் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வராரு. அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான், ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட்டி பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஃபேன்ஸுக்கு. ஆனால் அவ்வளோதான். இங்கே சொன்னாதான் உண்டு, வேறு எதுவும் பண்ண முடியாது. அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது ஃபேன்ஸுக்காக. பேச்சு தான், அவ்வளோதான். ஒரு ரூபா தர மாட்டாங்க எந்த ஃபேன்ஸுக்கும். பாருங்களேன், நீங்களே இப்போ ட்ரெண்ட் தானே ஆகுறீங்க. அதை இந்த மாதிரி ஒரு 10 யூடியூப் சேனல் பேட்டி எடுத்து போட்டாங்கன்னா ட்ரெண்ட் ஆக போகுது. அதுக்காக தான் பண்ணுறது. ஆனால் நம்மளும் அதே ட்ராப்லேயே விழுந்து we are also digging the same grave in which we are standing தான் நான் சொல்லுவேன். அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண முடியும்னு தெளிவாக அரசியல் அப்படின்னு போயிட்டார்ல. அரசியல் வச்சு நல்லா கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன்னால அவர் போயிட்டார் அந்த சைடில். இவருக்கும் ஃபியூச்சரில் இருக்கலாம். ஆஃப்டர் அ பாயிண்ட் ஓரளவு மணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பதவிக்கு தான் ஆசை வரும். என் மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டைலாக் அதுவாக தான் இருக்கும். எல்லாமே மணி, பதவி, இந்த மாதிரி மோட்டிவ்ஸ்க்காக தான். ஆஃப்டர் அ பாயிண்ட் ஒரு மணி சொல்கிறாங்களோ, ஃபக் ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 1000 crores you can say fuck off to anyone. அந்த மாதிரி தான் இவர் ஓரளவு சம்பாரிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சரி ஓகே, பதவி இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மோகத்துல தான் எல்லாரும் பண்றது. ட்ராலாக தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரு. ட்ராலாக தான் ட்ரை பண்றாரு. நம்ம எங்க பிடிச்சி ட்ரால் பண்றோமோ, நம்ம எங்க பிடிச்சி ஃபேமஸ் ஆக்குறோமோ. அவர் ஃபேமஸே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இஸ் ஃபேமஸ். எக்ஸ்ட்ராவா வருதுன்னா who doesn't want that? அதுதான். இப்போ இவங்க பேசினாங்களா, அடுத்து வேற யாராவது பேசாமல போயிடுவாங்க, கன்ஃபார்ம் பேசுவாங்க. இல்லைங்க, அவர் எந்த ரீசன்ல பேசினாரு என்னால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, they just wanted to be on top always. எப்படி வைரல் ஆகலாம்? என்ன பண்ணா வைரல் ஆக முடியும்? என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா சேல் ஆகும்? ஆல் பீப்புள் ஹேவ் த சேம் மோட்டிவ் ஐ வுட் சே. அப்படி இல்லைன்னா அரசியல். இது ரெண்டு தான். பேச்சு சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குல்ல. நம்ம எந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் தேர். யார் வேணா பேசலாம். இப்போ நானும் பேசுறேன், யார் வேணா பேசலாம். பேசுறது அவங்க உரிமை. ஐ கான் கமெண்ட் ஆன் இட். ஆக்சுவலாக ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் என்ன வேணா பண்ணலாம். ஒல்லியா இருக்காங்கன்னா இவன் ஆக்ட் பண்ணிட்டான், அது மாதிரிலாம் யாரும் யோசிக்க தேவையில்லை. எப்படி உடம்பு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் நீங்கள் வெளிப்படுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும் புகழ். புரியுற மாதிரி யாரும் படம் எடுக்க மாட்டாங்க. அதே லவ் ஸ்டோரி தான் எடுக்கிறாங்க, அதே பிரேக்அப் சீனு, அப்படியே ஒன்னா சேருது, கடைசியில் ஒன்னா சேருது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி தான். அதெல்லாம் அந்த பழைய என்ன எடுக்கிறாங்க ஸ்டோரி, அதே ஸ்டோரி தான் ரிப்பீட் ஆகினே வருது. புதுசாக யாரும் இது வரைக்கும் ஸ்டோரி நான் பார்த்ததில்ல. அது எதனாலன்னு தெரியல. அப்போதான் எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லா மக்களும் இருப்பாங்க. ஆடியோ லான்ச்சில் தான் எல்லாரும் இருப்பாங்க, டிவியில் ஷோ பண்ணுவாங்க. அதனால தான் எல்லாமே நோட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எதுவும் சரி நோட் பண்ணி தெரியாத மாரியே இருந்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஆடியோ லான்ச்சில் பேசுறது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் உள்ள போயிட்டு நம்ம தனியாக ஒதுக்கிட்டு நம்ம கட்சியில் போயிட்டோம். நம்ம கட்சியை பற்றி பார்ப்போம். எதுக்கு இந்த தேவையில்லாத சீனியர் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் ஜூனியர் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக எல்லாத்தையும் நடக்கிறது தான். அப்போ அவர் அப்படி பண்ணிட்டா நம்மளும் அப்படி பண்ணால் நம்மளும் பெரிய ஆளாக ஆகலாம். அதேமாதிரி தாட்டில் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க பேசிட்டாங்க, நம்மளும் பேசுவோம். அதுமாதிரி தாட்டில் தான் பேசுகிறாங்க. இல்லை அவசியம் இல்லை. ஆக்சுவலாக பேச்சு அவசியம் இல்லை. பார்த்தேன், கொஞ்சம் ஆஷா பேசின மாதிரி தான் இருந்தது. அது அவங்களோட ஒப்பீனியன். ஒரு பேசுறதுக்கு எல்லா
எல்லாமே. ஏன்னா வந்து இஸ் எ குட் ஆக்டர், குட் சிங்கர், குட் லிரிக்லிஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த இடத்துல இருக்கிறவங்க பேசலாம், அதை பேசக்கூடாதுன்னு இல்லை. அது வந்து எப்படி கன்வே ஆகுதை பொறுத்து இருக்கு, பாக்குறவங்க கிட்ட எப்படி போய் சேருதை பொறுத்து தான் இருக்கு. மற்றபடி அவர் பேசுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட். கேட்கறவங்களுக்கு ஒரு அவங்களோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் ரிவரா, டெஃபினெட்லி கண்டிப்பா. ஏன்னா அவரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. சம்டைம்ஸ் வந்து ஒரு 10 years பேக் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து ஆடியோ லான்ச்சா என்ன ஒரு ப்ரோக்ராம் தெரியல, அதுல வந்து சொல்லியிருப்பாரு விஜய் சார் வந்து தோல் மேல கை போட்டும் பழகுவாரு, தோலை கை போடவே விடுவாருன்னு இவரே சொல்லியிருக்காரு. ஸோ வந்து டெஃபினெட்லி இருக்கலாம், ப்ரௌடா சொல்லலாம். நல்ல குட் ஆக்டர், குட் டைரக்டர் எல்லாமே சொல்லலாம். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தாலே துள்ளுவது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து கண்டிப்பா சொல்லலாம் ஒரு கிரேட் ஆல் டைம் கிரேட்டஸ்ட். அதுதான் growth. நெகட்டிவா பேசினாங்க, இப்பயும் பேசினா இதுக்கு மேலதான் இன்னும் அதிகமா தான் போவார். ஒண்ணுமே இல்லை, அதுனா ஒரு வந்து ஜஸ்ட் ஒரு தளபதி விஜய் சொல்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டே வந்து கேர் பண்ணிட்டு போற மாதிரி தான். அதனால ஒன்றும் இல்லை. தனுஷ் ஒல்லியா இருக்கும் போதே சூப்பரா தான் ப்ரோ இருக்காரு. இந்த வேலையில்லா பட்டதாரி படம்லாம் சூப்பரா, அந்த பாட்டுல எப்படி தெரியுமா ஆடுவாரு, அதுல சூப்பரா இருக்கும் ப்ரோ. இப்ப எனக்கு தெரிஞ்சு படம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு மேடையில் அப்படி பேசிக்கிறாரு எனக்கு தோணுது. அதனால அதான் தோணுது. பேசினதுனா தப்பு இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு படம் சூப்பரா கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, அதனால தான் நான் அப்படி பேசிக்கிறாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு அதான் ப்ரோ தோணுது. வேற மாதிரி ஒல்லியா இருக்காருன்னா சொல்லக்கூடாது ப்ரோ. ஒல்லியா இருந்தாலும் சூப்பரா தானே ப்ரோ படம் நடிச்சுக்கிறாரு அவரு. ஒல்லியா இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஒல்லியா இருந்து இப்ப நான் குண்டாவாயிட்டாரு, இப்பயும் ஒல்லியா தாங்கிறாரு. அதே தான் ஒல்லியா இருந்துன்னு படம் நடிக்கிறாரு. அது தெரிஞ்சு கான்ஃபிடென்ட் ப்ரோ, தெரிஞ்சு கான்ஃபிடென்ட். இப்ப விஜய் வந்து 2026 தளபதி ஆயிடுவாங்க. எல்லாம் மக்கள்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் போது இவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டாரா? கான்ஃபிடென்ட் தான் எல்லாமே, வெற்றி நிச்சயம். வட சென்னை ப்ரோ அது வந்து ஒன்னு வந்து செம்ம சூப்பரா இருந்தது. ஆக்டிங் எல்லாம் எப்படி தெரியுமா, அன்பு கேரக்டர் செம்ம சூப்பரா இருந்தது ப்ரோ. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வரும் நம்புறோம் நாங்க, அவரும் பண்ணி கொடுப்பாருன்னு தோணுது ப்ரோ. ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு பேரும் காம்போ நல்லா இருக்கு. வெற்றிமாறன் ஒரு காம்போ நல்லா இருக்கு. மேபி டீப்பா ஏதாச்சும் அவருக்கு ஒன்று சொல்லணும்னு இருக்கும். அதனால தானே அவர் கொஞ்சம் கியூரியஸா பேசியிருக்கோம். ஸோ சம்திங் வி ஹேவ் டு கன்வே, அதுதான் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கோம். பிகாஸ் நார்மலி தனுஷ் சார் எப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா அந்த மாதிரி தான் பேசுவேன். பட் ஹி ஹேஸ் சம்திங் டு கன்வே. மேபி அந்த ரோல் ரிலேட்டடா என்னதுன்னா மூவி ரோலும் ரியல் லைஃப்ல பீப்புளும் வச்சு ஹீஸ் கம்பேரிங். அதுதான் ஹீ ஸ்போக் லைக் மேபி இருக்கலாம். பிகாஸ் லைஃப்ல இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் லைஃப்ல வரும்போது தானே நம்ம கொஞ்சம் மாறும். ஸோ மேபி அதனால கூட அவர் அந்த மாதிரி பேசிக்கலாம். எனக்கு கிளியரா தெரியல அவர் என்ன அவர் இன்டென்ஷன் என்ன இருக்கும். பட் இதுதான் இருக்கும். ஆமா. தனுஷ் as an actress லைக் அவர் ரொம்ப ஒரு versatile actor. ஆக்சுவலி எல்லா ரோலுமே செட் ஆகும். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இந்த ஒரு மூவி இருக்குல்ல நடக்கறியே தவளக்கட்ட, அது என்ன மூவி, ராயன். ஸோ அதுல கூட அவர் தான் டைரக்ஷன் கொஞ்சம் பண்ணது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் எல்லாமே ஹீஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லலாம். ஆக்டிங்கும் நல்லது, டைரக்ஷனும் நல்லது அப்படி. பட் மேபி ஃபேன்ஸுக்காண்டி இஸ் ஆக்டிங். இந்த ஆடியோ லான்ச்சோட கான்செப்ட் என்னதுன்னா, ஒன்று நம்மளோட மூவி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் ஆஸ் அ பர்சன் நம்ம எப்படி, பிகாஸ் இப்போ நமக்கு தனுஷை பிடிக்கும், விஜய் சாரை பிடிக்கும், தனுஷ் சாரையும் பிடிக்கும், விஜய் சாரே பிடிக்கும். அது என்னதுன்னா அவரோட ஒரு ஆஸ் அ ஹியூமன் கூட நம்ம பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் அவரோட ஒரு இது கனெக்ட் அது அவர் காட்டுற, அதுதான் ஆக்சுவலி ஆடியோ லான்ச்சோட இது. ஸோ ஐ திங்க் விஜய் சாரும் அது, பிகாஸ் விஜய் சார் இப்போ பொலிட்டிக்ஸ்ல ஏறி இருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்பீக் அ லாட். அப்போ தான் அது கொஞ்சம் ரீச் ஆகும். தனுஷ் சாரும் இப்போ தான் கொஞ்சம் வருது. ஸோ ஐ திங்க் எல்லாமே அது அவரோட இது. என்னோட கேரக்டர் எப்படின்னா, நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ அவருக்கு எப்படி லைக் ஹீ லைக்ட் இட், அதனால ஹீ டோல்ட். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கும், அது அவருக்கு தான் தெரியும். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒன்று இன்டைரக்ட்லி கன்வே பண்ண அப்போ தானே நம்ம வந்து சொல்லுவோம். ஆமாம். எல்லாரும் மனுஷங்க தானே. நம்மளுக்கு தெரியாதுல்ல எல்லாருக்குமே எந்தெந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவர் தான் பேக்கில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் இந்த விதத்தில். எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே, அவங்களுக்கு அவங்க முன்னாடி அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. மேபி இவரோட நம்பிக்கை இதாக இருக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஏன்னா வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது எல்லாருமே, வட சென்னை டூ எப்போ வருவாங்க, ராஜன் எப்போ வருவார். ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் மெயினாக வந்து ஆண்ட்ரியாவோட இதுக்காக தான் பார்த்துருக்கு. தனுஷ் கூட இல்லை, ஆண்ட்ரியா நல்லா தான் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் எல்லாருமே நடிகர்கள் தானே, யார் நடிச்சாலும் பார்க்கலாம். கரெக்டு தான். இதில் திடீர்னு கூட தான் சொல்லுவாங்க அஜித் விஜய் திடீர்னு ஒன்றா படம் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவங்க ஏதாச்சும் சொல்கிறது நல்லாயிருக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஆமாம் அவர் ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ எல்லாருமே வரவங்க எல்லாருமே வந்து ஒரு பேசி அவங்க யாரை கேட்டாலும் இவங்க அரசியலுக்கு வராங்களா, அவங்க அரசியல் யார் வந்தாலும் என்ன நல்லது செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதில் ரீச் ஆகிறது தான் இப்போ அதிகமாக. ஓவராலாக ஃபுல்லாக யார் பார்த்தாலும் யார் கேட்டாலும் திடீர்னு இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. தெரியல என்ன ஆக போகுது.
ஆல்ரெடி அது எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் மேபி அவருக்கு ஏதாச்சும் நடந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. மேபி அவருக்கு ஏதாச்சும் பேக்கில் ஏதாச்சும் நடந்திருக்கலாம். மேபி அதனால அவர் வந்து மைக் கிடைச்சோடனே பேசியிருக்கலாம். இவ்வளோ நாள் கிடைச்சிருக்கும். இதில் வந்து சரி எல்லாருமே இருப்பாங்களேன்ட்டு அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு. அவ்வளோதான். அவங்க இஷ்டம் ப்ரோ. அவருக்கு இருக்குன்னு சொல்றாரு. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவங்க ஃபேன்ஸ் அவர் சப்போர்ட் பண்றாங்க, அதனால அவர் சொல்றாரு. மற்றபடி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா அப்படி பண்றாங்க அதான் தோணுது. பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஒரே மாரி இதெல்லாம் அவங்களும் பண்றாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட்ல வந்து இவர் வந்து எனக்காக பண்றீங்க சொன்னிருக்காரு. அதே மாதிரி தான் இதாக இருக்க மாரி ஆக்டிங் எல்லாத்துலயுமே பிடிக்கும். எல்லாத்துலயுமே நம்பர் ஒன்னா தானே இருக்காரு. எல்லாமே ஒல்லியா இருக்கும் போது கூட அவர் கெத்தா தான் வச்சிருந்தாரு. கெத்தா இருக்கும் உடம்பு எல்லாத்துலயும் பக்கா இருந்தாரு அவர். மற்றபடி எதுவுமே அவர் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாருன்னா அதெல்லாம் ஒன்று இருக்கும், எதனா பண்ணுவாரு. அதனாலதான்